கனிம வள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நிருபர் கதிரவன் மற்றும் கேமராமேன் செபஸ்டின் ஆகியோர் அங்கு கும்பலால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். தற்போது நிருபர் மற்றும் செபஸ்டினை தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர்கள் நிலைமை எப்படி இருக்கு? தொடர்ந்து நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது நாங்கள் அலுவலகத்திலிருந்து தொடர்ச்சியாக செபஸ்டின் மற்றும் கதிரவன் என இருவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. காவல்துறையினம் ஒரு பக்கம் குவாரி பக்கம் சென்று அங்கு அவர்களை தேடி வருவதாக சொல்லப்படுகிறார்கள். இன்று காலை செய்தி சேகரிக்க சென்ற இருவரும் தங்களுடைய உடைமைகளோடு சென்ற நிலையில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் என்று முதற்கட்ட அழைப்பின் போது சொன்னார் கதிரவன். அதாவது எங்களை சுற்றி வளைத்து ஒரு குண்டர் கும்பல் தாக்கி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவருடைய அந்த ஆடியோ மட்டும் தற்போது அனுப்பி வைத்திருந்தார். அதைத்தான் தற்போது ஒளிபரப்பு செய்தோம். குறிப்பாக தமிழகம் முழுக்க பல இடங்களில் அனுமதி இல்லாமல் குவாரிகள் நடைபெறுவதும், அதே போல அனுமதிக்கப்பட்ட அளவை விட மணல்கள் எடுக்கப்படுவதையும் தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ் தோலுருச்சியை காட்டி வருகிறது. பல இடங்களில் இது போன்ற தமிழகம் முழுக்க சென்னை மற்றும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து செயல்படும் குவாரிகளை ஆய்வு செய்து அதில் சட்டத்துக்கு புறம்பாகவும் மணல் அதிக அளவில், அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகவும் எடுக்கப்படுவதையும் நியூஸ் தமிழ் தொடர்ச்சியாக தோலுறுத்தி காட்டி வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த குவாரி நடத்துவது யார், அந்த குவாரி நடத்துவருடைய பின்புலம் உள்ளிட்டவர்களை பல கஷ்டமான சூழல்களில் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து நமது செய்தியாளர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகையில் அரசுக்கு உதவி பெறக்கூடிய ஒரு செயல்தான். அதாவது இத்தகைய சூழல் நடைபெற்று வருகிறது. இதை அதிகாரிகள் யாரும் ஆய்வு செய்யவில்லை என்று அரசுக்கு காட்டி வருவதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். அது மட்டுமல்ல, இது போன்ற மணல் எடுப்பதும் குவாரிகள் நடத்துவதனாலும் நிறைய இடங்களில் பூகம்பம் உள்ளிட்ட பல இடங்களில் தொடர்ச்சியாக இயற்கை பேரிடருக்கு இது ஒரு காரணமாக அமைந்து வருகிறது. எனவே அதை அரசிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை எடுத்து அதை ஒளிபரப்பி வருகிறோம். பல இடங்களில் ஆறுகளில் மண்கள் அதிகமாக அள்ளப்படுவதும், அனுமதிக்கப்பட்ட அளவை விட கம்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் மணல் எடுக்கப்படுவதும் என தொடர்ச்சியாக இருப்பதை நாங்கள் வீடியோவுக்கு காட்டி வருவது மட்டுமல்ல, அது அரசுக்கு கொண்டு செல்லும் வகையில் அதை அரசுக்கு கொண்டு சென்றால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குவாரிகள் மூடப்படுவதும் என தொடர்ச்சியாக இது ஒரு சமூக சேவையாகவே நியூஸ் தமிழ் செய்து வருகிறது. இந்நிலையில் தற்போது 2 செய்தியாளர்கள் இன்று காலை கரூர் மாவட்டத்திற்கு இந்த குறிப்பிட்ட விவசாயபுரத்துக்கு சென்ற இருவரை அங்க இருக்கக்கூடிய குண்டர்கள் கடுமையாக தாக்கி அவர்கள் செல்போனை பிடுங்கி அவர்கள் எங்கு சென்றார்களே என்ன தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு தற்போது வைத்திருக்கிறார்கள் அந்த குண்டர்கள். எனவே அந்த குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் தற்போது அவர்களுக்கு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். அந்த குண்டர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற பாதுகாப்பு இல்லாமல் குவாரிகள் நடத்துவது என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இயற்கைக்கும் எதிராக இருக்கிறது. அதை தோலுறுத்தும் பணியில் நியூஸ் தமிழ் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இந்நிலையில் 2 செய்தியாளர்கள் செபஸ்டின் மற்றும் கதிரவன் என இருவரும் இன்று காலை அந்த குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கற்கள் அதிகமாக எடுப்பதாகவும் 2023 உரிமம் ரத்து செய்யப்பட்ட ஒரு குவாரியை நடத்தி வருவதாகவும் வந்த புகார்களின் அடிப்படையில் செய்தி சேகரிக்க சென்றார்கள். இந்நிலையில் அவர்களை சுற்றி வளைத்து முதற்கட்டமாக ஒரு 10 பேர் கும்பல் தாக்கியதாக தகவல் சொல்லப்படுகிறது. அந்த 10 பேரும் கூடுதலாக தகவல் சொல்வது இன்னும் கிட்டத்தட்ட 50 பேர் வரை அந்த குவாரியில் செய்தியாளர்களை சுற்றி வளைத்தார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. அப்போது அங்கிருந்த ஒரு 3 செய்தியாளர்களை அடித்திருக்கிறார்கள். செய்தியாளர்களை அடித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய செல்போனை பிடுங்கி அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே பிடுங்கியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது அவர்கள் எங்கு இருக்கிறார்களே என்று தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சமகாலத்தில் இங்கு இருக்கக்கூடிய இந்த செய்தியாளர்கள் நேரடியாக சென்று கள ஆய்வுக்கு சென்றவர்கள் மீது இத்தகைய தாக்குதல் நடத்தியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஏனென்றால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகும் 2023க்கு பிறகு உரிமம் ரத்து செய்யப்பட்ட ஒரு குவாரி நடத்தி வருவதாக புகாரின் அடிப்படையில் அந்த செய்தியை சேகரிக்க சென்றார்கள். ஒருவேளை அது லைசன்ஸ் இருந்தால், அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு உட்பட்டு இருந்தால் யாரும் ஒன்றும் அதை கேட்கப் போவதில்லை, அந்த செய்தியை வெளியிடப் போவதும் இல்லை. தற்போது அந்த செய்தியை சேகரிக்க சென்ற முதற்கட்டமாக இருவருமே அதாவது அந்த ஒலிப்பதிவை பயன்படுத்துவதற்கு முன்னதாகவே அவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு ரத்த காயம் ஒரு முறை அவர்கள் தாக்கப்பட்டிருப்பார்கள் என்பது கூட இருந்தவர் தொலைபேசியின் வாயிலாக கூறும் பொழுது தெரிகிறது.
எனவே அந்த இருவரும் தற்போது என்ன ஆனார்கள், எங்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பது குறித்து தற்போது தகவல் எதுவும் வரவில்லை. அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட போது அவர்கள் அந்த தொலைபேசி யார் வைத்திருக்கிறார் என்பது கூட தெரியவில்லை. எனவே தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள், அதாவது செய்தியாளர்கள் மீது தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனால் மக்கள் மற்றும் அரசு என இருவருக்குமான ஒரு பாலமாக செய்தியாளர்கள் இருந்து வரும் நிலையில் தற்போது அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அது ஒரு செய்தியை எடுத்து அது பொதுமக்களிடம் வெளிச்சத்துக்கு வைக்கிறார்கள். அது சரியா தவறா என்பது பொதுமக்கள் முடிவு செய்யப்படும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குவாரி ஒரு ஊரில் செயல்படுகிறது என்றால் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் பிரமுகருக்கோ உள்ளூர் அதிகாரிகளுக்கோ தெரியாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் அந்த இடத்தில் வந்து செல்லும். எனவே பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எதிராகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் சில குவாரிகள் செயல்படுவதன் காரணமாகத்தான் அதை பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்றும் அவர்களுடைய அழைப்பை ஏற்றும் தான் செய்தி சேகரிக்க ஒவ்வொரு செய்தியாளர்களும் நேரடியாக இது போன்ற கள ஆய்வுகளில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஊரிலிருந்து 30-40 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஒரு குவாரி செயல்படும். அந்த குவாரியை போய் பார்ப்பதற்கு செய்தியாளர்கள் துணிச்சல் மிக்கின்றான் அங்கு செல்ல வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் தான் அங்கு சென்றிருக்கிறார்கள். அந்த குவாரி எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்கிறது, எத்தனை அளவுக்கு அடி எடுத்திருக்கிறார்கள், இந்த அளவுக்கு அடி எடுத்தால் எந்த மாதிரியான பாதிப்பு இயற்கைக்கு ஏற்படுத்தும், அதே போல சமீப காலமாக இயற்கை முழுமையாக மாறிவிட்டது என்று இயற்கை ஆர்வலர்கள் கூறி வரும் நிலையில் இயற்கைக்கு புறம்பாக இத்தனைய மண்களையோ அதே போல மலைகளையோ உடைத்தெறிவதன் காரணமாக எவ்வளவு பெரிய அதாவது எதிர்கால சந்ததியினரில் ஏற்படும் ஒரு வன்முறையாக இது பார்க்கப்படும். அவர்களுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக அந்த இயற்கை இருக்கிறது. அதை நாம் களபாடவும் அதை நாம் திருடவும் அவர்கள் மீது ஒரு வன்முறையை இயற்கை சார்ந்து ஏவுவதற்கும் நமக்கு எந்த ஒரு தகுதியுமே உரிமையுமே கிடையாது. நாம் ஒரு பொருளை அப்படியே விட்டு செல்வது மூலமாகத்தான் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இயற்கையாக விடாமல் தற்போது இது போன்ற கொள்ளை என்பது நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. எனவே அரசு அனுமதித்த அளவைதான் எடுக்கிறார்கள் என்றால் நாம் கேள்வி கேட்கப் போவதில்லை. அரசு அனுமதியோடு தான் குவாரி செயல்படுகிறது என்றால் இந்த இரண்டுமே சட்டத்துக்கு எதிராக இருக்க போவதில்லை. ஆனால் இந்த இரண்டுக்கும் எதிராக செயல்படும் குவாரிகளை கணக்கிட்டு அதே அடிப்படையில் தான் நேரடியாக சென்று நமது செய்தியாளர்கள் கள ஆய்வு மேற்கொண்ட போது தற்போது இவ்வளவு பெரிய வன்முறை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக அந்த இரண்டு செய்தியாளர்களுமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் அவர்களை தொடர்பு கொண்ட போது செய்தி, அதாவது செல்போனும் முழுமையாக எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குண்டர்களால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு கூட அங்க இருக்கக்கூடிய குண்டர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. காவல்துறையினருக்கு முறையாக நியூஸ் தமிழ் சார்பில் தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை மீட்டுவதற்கான முயற்சியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது பாராட்டத்தக்கது என்றாலும் கூட இத்தகைய இந்த செயல் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மீது குண்டர் வழக்கு பதியப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும். அதாவது இந்த குவாரி உண்மையிலே அதாவது லைசன்ஸ் இருக்கிறதா, அனுமதிக்கப்பட்ட அளவில்தான் இவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசு ஆய்வு செய்து உடனடியாக முறைகேடுகள் இருந்தால் குவாரியை மூட வேண்டும். இதுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நியூஸ் தமிழுடைய நிருபருக்கு ஏற்பட்ட இந்த கதி என்பது இனி தமிழகம் முழுக்க எந்த ஒரு செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படாத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினர் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் வகையில் அடித்தவர்கள் மீது சட்டம் ஒழுங்கு வழக்குகள் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் விடப்பட்டு வருகிறது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் குண்டர் வழக்குகள் பதியப்பட வேண்டும் என்பது நியூஸ் தமிழுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு வெளிப்படையாக பட்டப்பகலில் ஒரு குவாரியில் செய்தி சேகரிக்க சென்ற இருவர் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலும் வன்முறை தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த குண்டர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று காலை வந்த தகவலின் அடிப்படையில் தான் செய்தியாளர்கள் இருவரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது இந்த 2 குவாரிகள் இருக்கிறது. அந்த குவாரிகள் முறையாக அனுமதி வாங்கவில்லை. அதே போல ஏற்கனவே பழைய லைசன்ஸ்களை அடிப்படையாக வைத்தான் அவர்கள் இந்த குவாரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் நேரடியாக சென்று அந்த கள ஆய்வின் போது அவர்கள் கேமராவை எடுக்க முயற்சி செய்தார்கள். அப்போதே அவர்கள் உள்ளே குறுக்கிட்டு, நீங்கள் யார் இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், இங்கெல்லாம் நிற்கக்கூடாது என்று முதற்கட்டமாக மிரட்டி இருக்கிறார்கள். இல்லை சார், இந்த மாதிரி தகவல் வந்ததன் அடிப்படையில்
அதாவது பொதுமக்கள் மீது நிறைய புகார் வந்தது. இந்த அடிப்படையில் தான் அனுமதி இல்லாமல் இந்த லைசன்ஸ் இல்லாமல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. எனவே இது குறித்து நாங்கள் செய்தி சேகரிக்க வந்திருக்கோம் என சொன்ன பிறகும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவர் கூட வந்த ஒரு சில பேர் சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரை செய்தியாளர்கள் வந்து நேரடியாக போயினால்தான் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து இரண்டாம் கட்டமாக தெரியும். தற்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது கூட முதற்கட்டமாக அந்த தகவலின் அடிப்படையில் தான், அதாவது அவர் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாம் கட்டமாக அங்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, யார் அடித்தார்கள், யார் அந்த பின்புலம் இருக்கிறவர்கள் என்பது குறித்தெல்லாம் இனிதான் அடுத்தடுத்த விசாரணைகளின் போதுதான் வெளியே வரும் என்று சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக அந்த குண்டர்கள் கைது செய்யப்பட வேண்டும். தாக்குதல் நடத்தி இரத்த காயம் வரும் அளவுக்கு ஒரு செய்தியாளரை உண்டு பண்ணிய அந்த குண்டர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதன் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய நமது உடைமைகள், யூசமிலை சேர்ந்த உடைமைகள் நிறைய இருக்கிறது. எனவே அதைகளும் மீட்டுத் தர வேண்டும். கேமரா, லைவ் பேக் மற்றும் அது மட்டுமல்ல மைக் உள்ளிட்ட அந்த செய்தி சேகரிக்க சென்ற எடுத்த பொருட்கள் அனைத்துமே மீட்டு தர வேண்டும் என்று நமது சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல இடங்களில், அதாவது சென்னை முதற்கொண்டு கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலுமே இது போன்ற முறைகேடாக ஒரு சில இடங்களில் கல்குவாரிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த குவாரிகளை உடனடியாக கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுத்து இந்த குவாரிகளை முழுமையாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நமது சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கு தாக்குதல் நடத்திய குண்டர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இது போன்ற குண்டர்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்ததற்கு? ஒரு செய்தியாளர் மீது பட்டப்பகலில் குவாரியில் நின்றபடி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். யார் அந்த அளவுக்கு தைரியம் கொடுக்கிறார்கள்? என்ன தைரியத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. எனவே உடனடியாக செய்தியாளர்களை மீட்டு தர வேண்டும் என்று நமது சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாதிப்புக்குள்ளான செய்தியாளர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அங்கு அந்த குவாரி லைசன்ஸ் இல்லாமல் தான் செயல்பட்டால் இத்தகைய செயலில் ஈடுபடும் குவாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த நிலை இந்த குவாரியை முழுமையாக மூட வேண்டும். அது மட்டுமல்ல, செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மீது, அந்த ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் நமது சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பாக இத்தகைய தாக்குதலுக்கு உள்ளான செய்தியாளர்கள் தற்போது என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. அவர்களுக்கும் நாம் பொறுப்பு இருக்கிறது. எனவே அவர்களையும் மீட்டு தர வேண்டும் என்பது குறித்து நமது சார்பில் கோரிக்கையாக வைக்கிறோம். அது மட்டுமல்ல, இது போன்ற, அதாவது இயற்கைக்கு எதிராகவும் இயற்கையை ஆபத்து விளைவிக்கும் வகையிலும் இது போன்ற குவாரிகள் நிறைய செயல்பட்டு வருகிறது. அடிப்படையில் இது மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இயற்கைக்குமே எதிரானது. எதிர்கால சந்ததியினருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு துரோகமாக இது அமைந்துவிடும். அனுமதிக்கப்பட்ட அளவு என்பது அரசு சார்பில் இத்தகைய அளவுக்கு நீங்கள் கல்லை எடுத்தாலோ, இந்த அளவுக்கு நீங்கள் மண்ணை எடுத்தாலோ அது இயற்கைக்கு எதிராகவும் வெறும் இயற்கை அளவு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இருக்காது. எனவே அந்த அடிப்படையில் தான் பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் கணக்கிட்டு தான் அரசு அனுமதி கொடுக்கிறது. ஆனால் ஒரு சில சுயநல பிடித்த இந்த குவாரி உரிமையாளர்கள், சுயநல பிடித்த இந்த குவாரியை நடத்துபவர்கள், இவர்களெல்லாம் அதிக அளவிற்கு மண் எடுப்பதாலும் கல்களை எடுப்பதாலும் அரசுக்கு எதிராக இத்தகைய சூழல் ஏற்பட்டு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது.